மாண்புமிகு உறுப்பினர் நீங்கள் தொடர்ந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர், இதை நாங்கள் தான் கொடுத்துட்டோம். இது ஏன் இவ்வளோ தூரம் படிச்சுக்கிட்டுன்னு நாங்கள் வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொன்னோம். 2500 நெல் கொடுப்போம்னு சொன்னோம். கரும்புக்கு வந்து 4000 கொடுப்போம் சொன்னோம். அது நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சி முடியும் போது 2555 சன்ன ரகத்தை நாங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கின்றோம். படிப்படியாக கொடுத்தோம். நீங்கள் 3500 சொல்கிறீங்க. இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையில் தான் இப்போ மக்கள் அதிகமாக நம்பிட்டாங்க விவசாயிகள். ஏன்னா முதல்வர் சொன்னார், நாங்கள் ஆட்சி நான் வேளாண் அடுத்த ஜென்மம் இருந்தால் வேளாண் குடும்பத்தில் நான் பிறக்கணும். ஆக அந்த உணர்வு இருக்கின்ற காரணத்தால் விவசாயியாக பிறக்க வேண்டும் என்று எனக்கு உணர்வு இருக்கின்ற காரணத்தை இப்போ முதலமைச்சர் ஆன காரணத்தால் விவசாயிகளாம் நம்பிட்டாங்க. ஏன்னா விவசாயம் நம்பி இப்போ நெல் விலையை வச்சு கொடுப்பாங்க. இப்போ கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ கலைஞர் தான் முதலாக 7000 கோடி 96 7000 கோடி தள்ளுபடி பண்ணார். அப்போ விவசாயிகள் ஒரு பைசாவுக்காக போராடிய விவசாயிகளுக்கு பல குண்டடிப்பட்ட சித்தார்கள். ஆனால் அன்றைய தான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 96 7000 கோடியை ஒரே ஸ்டோக்கில் தள்ளுபடி செய்தார். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ இங்கே பொறுப்பேற்ற எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 19,600 கோடி 19,600 கோடி தள்ளுபடி செய்தார் 2021. எப்படின்னா 12,000 கோடி இப்போ அங்கே கடன் விவசாய கடன் தள்ளுபடி, அதே போல் இந்த நகை கடனும் தள்ளுபடி சேர்த்து செய்தார்கள். 20,000 கோடி அளவிற்கு அதை தள்ளுபடி செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தள்ளுபடி செய்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்தது என்று. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசு 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முந்தைய அரசுகளால் பல்வேறு காலகட்டங்களில் அறிவிக்கப்பட்ட தள்ளுபடி திட்டங்களில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு அரசிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை 2006 பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான வட்டி நிலுவைத் தொகை 158 கோடி, 2016 பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான நிலுவை 73 கோடி, 2021 பொது நகைக்கடன் தள்ளுபடிக்கான வட்டி நிலுவை 353 கோடி. ஆக மொத்தம் 585 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 முதல் 28/2/2026 பயிர்க்கடன் தள்ளுபடி 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6000 கோடி வரை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தள்ளுபடி செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணணும். ஆர்பிஐ வந்து நீங்கள் பணம் இப்போ தள்ளுபடி சொல்கிற 6000 கோடியை 3 மாதத்தை நீங்கள் கட்டி ஆகணும். திரும்பி ஆர்பிஐ கட்டி ஆகணும். இப்போ 20,000 கோடி இப்போ வாங்கிய கடனை தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லி தான் நீங்கள் வாக்குறுதி அளித்தீங்க. கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. சரி, அதனால் வந்து இப்போ வந்து தள்ளுபடி இப்போ வந்து சொல்கிறது வந்து இப்போ அது நல்லதில்லை. ஏன்னா வந்து இப்போ மாற்றத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா வந்து இப்போ இது தான் தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கை விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லவே இல்லை. நாங்கள் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க, கூடுதலாக சொன்னீங்க. நாங்கள் வந்து முழுமையாக 5 ஏக்கர் வரை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அவன் இப்போ ஒரு ஏக்கருக்கு 50 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இப்போ தள்ளுபடி செய்வாங்கன்னு வச்சுட்டு அவனும் பணம் கட்டலை.
இன்னும் சொல்ல போனால் ஒரு விவசாய கூட்டுக்கடன் வாங்கினாங்கன்னா 1 லட்சம் வரை இலவசமாக, ஒரு ஆண்டு 10 மாதத்துக்கு இலவசமாக வட்டியில்லா கடன். அது ஒரு ப்ராப்ளம். அதான் இப்போ விவசாயி கத்துறது. 10 வட்டியில்லா கடனை கலைஞர் தான் கொடுத்தார். 6 மாதம் கலைஞர் முதலமைச்சராகும் போது 6 விவசாயம் வாங்கின கடன் 6 மாதத்திற்கு வட்டியில்லா கடன். எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 1 லட்சம் ஒரு ஆண்டு வரை அவர் வட்டியில்லா கடன் வாங்கின. 1 லட்சம் கடன் வாங்கினான்னா அவனுக்கு வட்டி கிடையாது. அந்த ஒரு வருஷம் தாண்டி ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த வட்டி முழுவதும் ஆண்டுக்கு முழுவதும் அந்த 1 லட்சத்துக்கு சேர்க்கப்படும். அந்த பிரச்சனை தான் இப்போ விவசாயிகள் ஏன் கத்துறாங்கன்னா, இப்போ வாங்கின கடன் தள்ளுபடி செய்வாங்க சொல்லி அவங்க விவசாயி கடன் கட்டாமல் வந்துட்டு இப்போ விவசாயிகளை இப்போ கட்ட லோனும் வாங்க முடியல. விவசாய தமிழை தவறிய கடனை காரணத்தால் விவசாயிகள் கடனும் வாங்க முடியல. ஆக கொடுத்த கடன் முடியல. இப்போ கிட்ட வாங்கின கடன் 21,000 பேர் இப்போ 21,000 கோடி கிட்ட அளவுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆனால் 6,000 கோடி, அந்த 6,000 கோடி தள்ளுபடி பண்ணதுக்கு பல போராட்டம் பண்ணி அது இப்போ ஒரு ஸ்டெப்பு ஒரு பிட்டு போட்டிங்க 2,500 ரூபா. அப்புறம் 2,000 பிட்டு போட்டு இப்போ 50,000 இப்போ 75,000 சொல்கிறீங்க. 1 லட்சம் வரை கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அது கொடுக்கவில்லை. அது வேற சொல்றீங்க. இப்போ ஆண்டுக்கு நாங்கள் முன்கடனாக இப்போ விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 கொடுப்போம் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கின்றீர்கள். ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுப்போம் என்று அது இந்த பட்ஜெட்டை கொடுக்கவே இல்லை. ஆக எல்லா கடனும் நீங்கள் சொன்னது தான். ஆக இதையெல்லாம் இப்போ என்னுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அவர் மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 1,31,00,000 நாங்கள் சொன்ன தேர்தல் அறிக்கை நாங்கள் சொன்னால் 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுத்தோம் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது நீங்கள் சொன்ன பிறகு அது கொடுக்கின்றீர்கள். அதே போல் அங்கே நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 48 லட்சம் மாணவர்கள் இளைஞர்கள் இங்கே சிறப்பு பயிற்சி பெற்று வேலைவாய்ப்பு தகுதிக்குரியவராக இங்கே எங்களுடைய முதலமைச்சர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் IAS IPS முதன்மை இங்கே தேர்தலில் இப்போ முன்னெல்லாம் 20 பேர் 10 பேர் தான் தேர்ச்சி பெற்றார்கள். இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இப்போ இங்கே கொடுத்து அது ஊக்கத்தொகையும் கொடுத்து பொருளாதார உதவி செய்து IPS கிட்டத்தட்ட 57 பேர் நம்முடைய தமிழகத்தில் 57 இளைஞர்கள் மாணவர்கள் இங்கே தேர்ச்சி IAS IPS ஆக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அது எங்களுடைய முதல்வர் இந்த MK ஸ்டாலின் அவர்கள் செய்த சிறப்பு திட்டமாக இருக்கிறது. ஆக இது அதே போல விடியல் பேருந்து மூலமாக 45% பெண்கள் இப்போது வேலைவாய்ப்பு மூலமாக பெற்று இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்கள் தான் 45% பேர் வேலைக்கு செல்கின்றார்கள். பல வேலைக்கு செல்கின்றார்கள் தொழிற்சாலைக்கு. அக்காரணம் விடியல் பேருந்து. அதை விடியல் எடுத்துட்டு நீங்கள் மகளிர் பேருந்துன்னு ஆக்கிட்டீங்க. ஆக திட்டத்தை பார்த்திருக்கின்றீர்கள். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் உதய ஸ்டாலின் அவர்கள் அவர் என்னைக்கு பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து இரவு பகலாம மழையா இருந்தாலும் வெள்ளமா இருந்தாலும் மாற்று இன்னும் சொல்ல போனால் அவருடைய காலத்தில் இங்கே இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சி ஒவ்வொரு ஊராட்சியிலும் விளையாட்டு பொருட்கள் வழங்கப்பட்டு கிரவுண்டு வழங்கப்பட்டு நல்ல ஆரோக்கியமான இளைஞர்களை உருவாக்க வேண்டும், நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் உழைத்த அவர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் அவருக்கு ஊர் பூராக கிராமம் பூராக விளையாட்டு பயிற்சி. அதே போல வெளிநாடு உலக அளவிலே அங்கே விளையாட்டு போட்டிகளுக்கு தமிழ்நாடு நோக்கி வந்த சாதனை புரிந்தவர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இங்கே உதய ஸ்டாலின் அவர்கள். அவர் மகாபலிபுரத்தில் அவர் ஒரு ஈவெண்ட்ஸ் நடத்த உலக அளவு செஸ் போட்டி, அதே போல சென்னையிலே இங்கே விளையாட்டு போட்டி நடத்தினார்கள். உலக அளவுக்கு கார் ரேஸ், உலக அளவிலே கார் பறந்து கொள்கிறது. ஆக இவ்வளவு சாதனை செய்கின்றோம். ஆக இப்போ விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இங்கே இருக்கின்ற விவசாய பெருங்குடிக்கு சொன்னால் இங்கே முன்னாள் அமைச்சர் OPS அவரும் விவசாயி தான் நினைக்கிற. OS மணி அடிக்கடி சட்டமன்றத்தில் எழுந்துச்சு எங்களுக்கு அந்த பட்ஜெட் காலத்தில் ஆலோசனை கூறுவார்கள். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி கட்சி நம்முடைய ஐயாவும் சரி, அன்புமணியாகவும் சரி நிழல் பட்ஜெட் போடுவாங்க.